My dear students, this is class 12 maths chapter 5. Examples example 5.14 பார்க்க போறோம். Find the length of latus rectum of the parabola y square equal to 4ax. Okay, x axis y axis சும்மா ரப்பா வரைஞ்சிக்கலாம். இப்போ y square equal to 4ax. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா x. அப்போ x axis மேல symmetrical. Parabola is symmetrical on x axis. But vertex வந்து of course 0, 0. Okay, so இந்த parabola தான் y square equal to 4ax, அதாவது right side open. Okay, இப்போ lattice rectum இந்த விஷயத்துக்கு வரும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா focus, அதாவது s என்ற எழுத்தால குறிப்பிடுவோம் focus. So vertex வந்து 0, 0. Okay, இந்த lattice rectum ஓட length கேட்டிருக்காங்க. Okay, lattice rectum னா என்னது அது ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம். lattice rectum அப்படின்னா length of the focal chord perpendicular to the axis is called lattice rectum. ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது பர்பெண்டிகுலராக இருக்கும், அப்புறம் பெரபலோட ரெண்டு எண்டையும் டச் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு எண்ட்ஸுக்கு எல் டேஸ்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே தான் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த லென்த் எவ்வளோ ஏ, ஆக்சுவலி ஏஇன்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த் வந்து ஏஇன்னு சொல்லுவோம். பட் பெரபலாவுக்கு இஸ் ஈக்குவல் டு 1 என்ற காரணத்தினால இது ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா, சரி, அப்போது இந்த லென்த்து ஏன்னா இந்த லென்த்தும் ஏ தானே, அப்போ எல்லுங்கிற பாயிண்ட்டு ஏ கமா. இப்போ என்னோட இந்த ஒய் வேல்யூ எனக்கு தெரியாது, அது நான் y1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி, அப்போ எல்லுன்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா y1. இப்போ பெரபலோட ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு ஏ வந்துடும். அப்போ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். ஓகேவா, அப்போ y வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர். ஸோ y1 வேணும்னா இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தோம்னா y1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2, a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் a. ஓகே, அப்போ y1 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a. இப்போ இது வந்து எல் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு, அதனால் எல் இஸ் கிவன் பை a, 2a. அப்போ எல் டேஷ் இஸ் கிவன் பை a, மைனஸ் 2a. ஸோ இந்த பாயிண்ட்டு a, மைனஸ் 2a. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸு 2a ப்ளஸ் 2a. பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2a, அப்புறம் இதுவும் 2a. அப்போது லென்த் ஆஃப் lattice rectum எல் டேஷ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 4a. ஓகே, ஸோ இதுதான் லென்த் ஆஃப் lattice rectum in a parabola. Okay, thank you students.